வணக்கம். ஹர்ஷ்வி ஹோம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலேருந்து உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் 900 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு நாங்கள் விதவிதமான பிளான் நாங்கள் போட்டு காமிச்சு அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளானை போட்டு நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்போம். மினிமம் 15லேருந்து 18 லேக்ஸ்க்குள்ளே நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ், கிரவுண்ட் ஃப்ளோர் மாத்திரம். இதிலே கார் பார்க்கிங் கொடுத்து சிங்கிள் பெட்ரூம் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் காமன் டாய்லெட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறோம். உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்குறோம். எலிவேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கர்வ் டைப்பில் வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்து அதுக்கு உள்ளே வந்து ஹால் கம் டைனிங் மாரி நாங்கள் பண்ணியிருந்தோம். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிச்சன் இருக்குது. கிச்சனுக்கு பக்கத்திலே வந்து ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்குறோம். ஸ்டோர் ரூமுக்கும் பெட்ரூமுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிஎஸ் கொடுத்துருக்கோம் வென்டிலேஷனுக்கோசரம். ஃப்ரண்ட்டில் ஸ்டேர்கேஸ் வந்துடுது. இது ஒரு டைப்பான பிளான். அடுத்த டைப் பிளான் பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் ஏறக்குறைய ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ள ஒரு வீடு தான். இது முந்தி நீங்கள் பார்த்தது வந்து சிங்கிள் பெட்ரூமோடைய வீடு. இப்போ நீங்கள் பார்க்குறது டபுள் பெட்ரூமோடைய வீடு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேர்கேஸ் வீட்டுக்குள்ளவே வரா மாதிரி தான் பண்ணியிருந்தோம். இதுவும் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, பட் வெளியில் வந்து நாங்கள் என்ட்ரன்ஸ் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இது பார்த்தீங்கன்னாக்கா கார் பார்க்கிங்லேருந்து ஹால் கம் டைனிங் வந்துடுது. அதேமாரி ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச் கொடுத்துருந்தோம், ஒன்று காமன் டாய்லெட் மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ இது 800 ஸ்கொயர் ஃபீட் 700 ஸ்கொயர் ஃபீட்டு வச்சுன்னு இருக்கிறவங்க 2 BHK பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது வந்து வெரைட்டியான ஒரு பிளான்னு சொல்லலாம். செட்பேக்கு ஒரு 1.5 அடி 2 அடி அந்தமாரி கொடுத்து நாங்கள் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இது ரெண்டாவது டைப்பான பிளான். மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இதே ஸ்கொயர் ஃபீட்லேயே நாங்கள் வந்து மூணாவது ஆப்ஷன் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இது பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிபிள் பெட்ரூம் உள்ள ஒரு வீடு. ட்ரிபிள் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 2 பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அட்டாச் மாதிரி பண்ணியிருந்தோம். ஒரு ஹால் கம் டைனிங், ஹாலும் கிச்சனும் வந்து ஒரே நேர்கோட்டில் வர மாதிரி பண்ணியிருந்தோம். 2 பெட்ரூமுக்கு அட்டாச் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட்டில் இருக்கிற வாசலும் பின்பக்கம் இருக்கிற வாசலும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். ஆஸ் பர் வாஸ்து பிரகாரம் இருந்தால் இன்னும் நல்லது. அந்த கான்செப்டில் இது நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏரியா வந்து அதிகமான ஒரு கிரவுண்டெலாம் தேவையே இல்லை. 700லேருந்து ஒரு 800 900 இந்த ரேஞ்சில் இருந்தாலே தாராளமாக இதை நாங்கள் பண்ணித்தரத்துக்கு ரெடியாக இருக்கிறோம். இது ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா பட்ஜெட் வைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்சத்துலேருந்து மேபி 18 லட்சம். உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற பட்சத்தில் இது 20 லட்சம் அந்தமாரி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் மாத்திரம்தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இதே நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்டேர்கேஸ் உள்ளுக்குள்ளேயே வரணும் இல்லை வெளியில் வரணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரியும் நாங்கள் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம். இது வந்து மூணாவது டைப்பான ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ். ஓவராலாக நாங்கள் இப்போ போட்டிருக்கிற இந்த வீடியோவில் எல்லாமே 600 ஸ்கொயர் ஃபீட்டு 700 ஸ்கொயர் ஃபீட்டு உள்ள பிளான் தான் இப்போ நான் உங்களுக்கு பேசிகிட்ருக்கிறேன். அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா இது வந்து நியர்லி ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டு கிட்ட உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் நாங்கள் பண்ணுவோம். இது கொஞ்சம் பெருசான ஒரு வீடு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்லேயே வந்து ஹால் கம் டைனிங் வந்து லெங்க்த்தியாக வரும். நியர்லி ஒரு 20 ஃபீட் லெங்க்த் வரைக்கும் பண்ணியிருந்தோம். அகலம் 15 அடி பண்ணியிருக்கிறோம். கிச்சன் வந்து சென்டர்லேயே வச்சிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம் தான் வீட்டோடைய இது 2 BHK. இது 2 பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அட்டாச் பண்ணிகிட்ருந்தோம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்குறோம். அது கிச்சன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். வாஷிங் மிஷின் டிஷ்வாஷர் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்குறோம். இது தவிர்த்து தனியாக காமன் டாய்லெட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது வந்து ஏரியா கொஞ்சம் அதாவது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் 1200 மாதிரி உள்ள ஒரு பிளாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லேண்டுக்கு உண்டான லெங்க்த்து பிரெத்தை பொறுத்து அவங்களுடைய டிசைன் மாறும். அதே லேண்ட்லேயே நிறைய வெரைட்டி கொடுப்போம். இப்போ ஒரு டிசைன் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அகலம் ஜாஸ்தி இருக்கும்.
ஓவரால் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 800 to 950 இந்த ரேஞ்சில் தான் இந்த பிளான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிபிள் பெட்ரூம் உள்ள ஒரு வீடு தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெட்ரூமுக்கு பேக் சைடில் அட்டாச் கொடுத்துருக்குறோம். அடுத்த 2 பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் அட்டாச் டாய்லெட் கொடுக்கல. சென்டரில் டாய்லெட் கொடுத்து அதிலிருந்து 2 பெட்ரூம் உள்ளவங்க யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறோம். இது வந்து ஹால் பக்கத்தில் உங்களுக்கு டைனிங்கும் கொடுத்துருக்குறோம். கிச்சனும் வந்து ஸ்பேஷியஸான இடத்துல தான் நாங்கள் வச்சுருக்குறோம். அது உங்களுக்கு இந்த இடத்துக்கு போதுமானது தான். ஸ்டேர்கேஸ் ஃப்ரண்ட்டில் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேண்ட் சைஸ் வந்து உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4-5 கான்செப்டில் உங்களுக்கு நாங்கள் வந்து பிளானை போட்டு உங்களுக்கு காமிப்போம். உங்களுடைய லேண்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணி கொடுப்போம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டவுட்டு கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.